ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மெட்டாஸ்பிளாய்ட் சீரிஸோட அடுத்த பார்ட்டு தான் வந்து பார்க்குறோம். இந்த பார்ட்டில் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரி, இதுக்கான செட்டப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டார்கெட் மிஷினுக்காக வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வந்து நான் மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டாஸ்பிளாய்டபிள் 2 வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பழைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய கார்டினெக்ஸ் மிஷினு, அதில் வந்து உங்களுக்கு மெட்டாஸ்பிளாய்ட் வந்து இருக்குது. சரி, நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பேலோட்ஸை பற்றி பார்ப்போம். கடைசியாக வந்து நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோ, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட் நெருங்குறப்ப நம்ம ஷெல் கோட் பற்றி வந்து பார்ப்போம். சரி, எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு சிஸ்டமோட, அதாவது உங்களோட டார்கெட் மிஷினோட ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணுறது. அது எப்படி நம்ம ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த மிஷின் வந்து வல்னரபிளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டியில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம், எதுவும் சரியான பேட்சஸ் இல்லாமல். இல்லாட்டி அந்த மிஷின் நல்லா இருந்தாலும் அந்த டார்கெட் மிஷின் வந்து நல்லா இருந்தாலும் உள்ள ரன் ஆகி எடுக்கக்கூடிய ஏதாவது வல்னரபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, இல்லை வல்னரபிள் சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா, அது மூலமாக நம்மளால் வந்து இந்த சிஸ்டமோட ஆக்சஸ் வந்து கெயின் பண்ண முடியும். இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட், இன்னொன்று வந்து ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட். சரி, லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த சிடிஎஃப்ஸ்லாம் விளையாடுறப்ப, ஹேக் தி பாக்ஸ் இல்லாட்டி வேர்ல்ட் ஹப்லாம் விளையாடுறப்ப, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மிஷின்ஸ்லாம் வந்து நம்ம எப்பொழுது வந்து லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு நார்மல் யூசருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, டேரெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் டீபில் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இல்லாட்டி அந்த லினக்ஸோட கர்னலோட வெர்ஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கு எதுவும் வல்னரபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம தேடிட்டு அந்த கோடை நம்ம டவுன்லோட் பண்ணி, சி கோடாக இருக்கும், அதை நம்ம கம்பைல் பண்ணி அதை திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ரூட் ஷெல் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட். ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த மிஷின் கூட வந்து நம்ம வேற எப்படி சொல்றது, நீங்க பேலோட்ஸ் அனுப்பியோ வேற எதுவுமே வந்து நம்ம வந்து ஆக்சஸ் கெயின் பண்ணாம வித்தவுட் இன்ட்ராக்ஷன் வந்து ரிமோட்டா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அதாவது எந்த விதமான இதுவுமே இல்லாம நம்ம அட்டாக்கர் மிஷின்ல இருந்து சில கிராஃப்டட் பேலோட்ஸ் வந்து ட்ரிகர் பண்றது மூலமா நம்மளால வந்து அந்த மிஷினோட ரிவர்ஸ் ஷெல் வந்து எடுக்க முடியும். ரிவர்ஸ் ஷெல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஆல்ரெடி நெட்கேட் சீரீஸ்ல வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சரி, இதுதான் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, திரும்ப நான் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். ஒரு மிஷினோட ஆக்சஸை வந்து நம்ம எடுக்கிறது. அது எப்படி எடுப்போம் அப்படின்னா, அந்த மிஷினோட வீக்னஸ் வச்சு, அந்த வீக்னஸ் வந்து எதில் இருக்கலாம், எப்படி இருக்கலாம்னா அப்ளிகேஷன் சர்வீசஸ் இல்லாட்டி அந்த மிஷினோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸ், அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு மிஷினோட ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணுறது. பேலோட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கிளைண்ட் சைடு அட்டாக். பேலோட்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சின்ன டெமோ மாதிரி சொல்லிக்கிறேன். பேலோட்ஸில் வந்து உங்களுக்கு இங்கே நான் வச்சிருக்கிற டைப்ஸை பார்த்தாலே தெரியும். சிங்கிள்ஸு, ஸ்டேஜஸ் அப்படின்ற பேலோட்ஸ்லாம் இருக்குது. சரி, இந்த ஒவ்வொரு பேலோடும் வந்து எப்படி ஒர்க் ஆகும், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ரிவர்ஸ் ஷெல் எடுக்கிறதுக்காக எப்படி நம்ம ஒவ்வொரு பேலோட்ஸும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்போ பார்ப்போம். இந்த பேலோட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட மலிஷியஸ் கமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் கோடை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியதான் வந்து பேலோடு. அதை வந்து நம்ம கிளைண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்ம கனெக்ஷன் எடுப்போம். அதுதான் இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். ஷெல் கோட் அப்படிங்கிறதும் அப்படி தான். இதில் வந்து கிராஃப்டட் கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஷெல் கோடை வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சு நம்ம ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கும். இது வந்து நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோவில் பார்க்குறப்ப தான் புரியும். இதை வந்து நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மெட்டாஸ்பிளாய்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட மெட்டாஸ்பிளாய்டபிள் மிஷினோட ஐபி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 192.168.1.3. இது ஜஸ்ட் நான் வந்து ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக மட்டும்தான் இது வந்து நான் இப்போ காமிச்சிருக்கேன். இதில் நம்ம வந்து என்மேப் வந்து யூஸ் பண்ணுவோம். db_nmap. இதை பற்றி பழைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம். என்மேப்பு இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு லாஸ்ட்டு மெட்டாஸ்பிளாய்ட் வீடியோவிலே வந்து நான் இதை டெமோ காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மிஷினில் ரன் ஆகக்கூடிய சர்வீசஸ்லாம் வந்து நான் பார்க்குறேன்.
வேறு எதுவும் வல்னரபிளான சர்வீசஸ் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி சர்வீசஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற எக்ஸ்ப்ளாய்ட்ஸை வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணி நம்ம அந்த மிஷினை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்க ஹேக் தி பக் சீரீஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் வல்ஹப்லேயே ஒரு மிஷின் ஒன்று போட்டிருப்பேன், கயோப்ட்ரிக்ஸ் 1ன்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், கர்னல் எக்ஸ்ப்ளாய்ட்ஸு. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, இப்போ ஸ்கேன் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ என்னென்ன சர்வீசஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி மெட்டாஸ்பேட்டபிள் வந்து வல்னரபிள் மிஷின் நம்மளுக்கு தெரியும். அதில் எப்பொழுதும் நம்ம அதிகமாக வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறது வந்து அதோட ஃபஸ்ட்டு போர்ட்டில் இருக்க FTP போர்ட்டில் இருக்கிற வல்னரபிலிட்டி தான், VSFTPD. ஓகே, இதோட வெர்ஷன் வந்து 2.3.4. சரி, இதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணனா, சர்ச் ஸ்ப்ரைட் மிஷினில் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் வச்சு நம்ம எந்த அப்ளிகேஷனோ, அதாவது இதில் வந்து VSFTPD அப்படின்ற ஒரு FTP அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுது, அதோட வெர்ஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து அதுக்கு உண்டான எதுவும் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து இருக்கான்ட்டு நம்ம சர்ச் ஸ்ப்ரைட்லேயே வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்லேயே வந்து உங்களுக்கு சர்ச்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அதை கொடுத்து நம்ம என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு மாடியூல்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டெஸ்கிரிப்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ன டைப்பான எக்ஸ்ப்ளாய்ட்டு இல்லை பேலோடு அப்படின்ட்டு. பேலோட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஷோ பேலோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும், அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா பேக்டோர் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு வருது. பேக்டோர் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு ஒரு போர்ட் வந்து இருக்குது, அந்த போர்ட்டில் வந்து நம்மளால் போயிட்டு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அதுதான் வந்து பேக்டோர் ஆக்சஸ்ஸு. சரி, இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூஸ் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஹேண்ட்லர்ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுமோ சரி அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை நீங்கள் அந்த பேத் இருக்குல்ல அதை காப்பி பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டோட மாடியூல்குள்ளே போயிடுவோம். அதில் போயிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஷோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வந்து தேவை அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லும். ஒரு சில மிஷின் வந்து இந்த மாதிரி கோட் எக்ஸிக்யூஷன், அதாவது அன்ஆத்தன்டிகேட்டட் ப்ரீஆத் RCE இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான ஆத்தன்டிகேஷனுமே இல்லாமல் உங்களுக்கு மிஷினோட ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஹோஸ்ட்டு அதுக்கப்புறம் அதோட போர்ட் நம்பர் இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஒரு சில இதுலலாம் வந்து என்னென்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டோக்காலை வந்து நீங்கள் ஆத்தன்டிகேட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் மட்டும்தான் உங்களால் வந்து RC எடுக்க முடியும். அதுக்குலாம் வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பேலோட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதை நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக இருக்கிற போர்ட் வந்து 21. ஓகேவா, இந்த போர்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த VSFTPD இருக்குல்ல அது வந்து வேறு ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் வந்து ரன் ஆச்சு அப்படின்னா அந்த போர்ட் வந்து கொடுக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக ரன் ஆகிறது வந்து 21 தான். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஹோஸ்ட் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்ஹோஸ்ட் வந்து செட் அப்படின்ற கமாண்டை கொடுத்துட்டு ரிமோட் ஹோஸ்ட் ஆர்ஹோஸ்ட்னா நம்மளோட டார்கெட் மிஷின் அதை நம்ம வந்து கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மிஷினோட IP வந்து கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் -h அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு காட்டும். வெறும் எக்ஸ்ப்ளாய்ட்னு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செஷனில் வந்து கிரியேட் ஆயிடுச்சா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகளாக இருக்கான்னு பார்க்குறது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் அதை வந்து இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வெறும் எக்ஸ்ப்ளாய்ட் மட்டும் கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுது. என்னென்னா இந்த FTPDயோட சர்வர் வெர்ஷனு இது எல்லாமே. அதுக்கப்புறம் ரூட் ஷெல் வந்து நம்மளுக்கு
வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஷெல் வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டாது, பிளாங்காக தான் இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து ஏதாவது லினக்ஸோட கமாண்ட்ஸ் வந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். அதாவது ஐடி, ஹூஎம்ஐ, ஐபி, கான்ஃபிக் இந்த மாதிரி எதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ரிப்ளைஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஷெல்லுன்னு கொடுக்கக்கூடாது, பேஷ் ஐ. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா பேஷ் ஷெல் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் மற்றது பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. எப்படின்னா நம்ம நெட்கேட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு பேலோட் இந்த கனெக்ஷனை வச்சு உங்களால் அட்வான்ஸான அட்டாக்ஸ்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறது, பிவோட்டிங்காக யூஸ் பண்ணுறது, இல்லை ஹேஷஸ்லாம் டம்ப் பண்ணுறது, அதெல்லாம் வந்து மெட்டல் ப்ரட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் எப்படின்னு மட்டும்தான் காமிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நம்ம பார்ப்போம். அப்படிங்கிறப்ப இந்த மெட்டாஸ்பெக்டோட ஐடியா வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எக்ஸ்பர்ட்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னன்னா எக்ஸ்பர்ட்னா என்னன்னா ஒரு மிஷினோட வீக்னஸை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் கெயின் பண்ணுறது வந்து எக்ஸ்ப்ளாய்ட். இதை ரெடி பண்ணுறவங்க வந்து என்னன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி வல்னரபிள்ஸை ஃபைண்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.